இந்த வருடத்தில் தந்தி தொலைக்காட்சியின் அசுர பாய்ச்சல் என்றால் அது மக்களுக்காக மக்களிடமே சென்று நடத்தப்படும் மக்கள் மன்றம்தான். மெகா வெற்றி பெற்ற அந்த புதுமையார் முன்னெடுப்பு பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு துணிச்சல் முயற்சி. கரகோஷங்களால் மக்களே வளர்த்தெடுத்த கலக்கல் திருவிழா. விவாத மேடைகளில் இது புத்தம் புது வெர்ஷன். எல்லாத்தையுமே காணொலியிலே திறந்து வச்சிருக்கீங்களா? சரியா தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு கரகோஷத்தை பார்த்த பிறகு அண்ணே நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், யாரும் அவர் சொல்லிடக்கூடாது. சிரிப்புக்கு நடுவே சமூக நோய்களுக்கு சிறப்பு கொடுக்கும் நிகழ்ச்சி. ஏன் சாத்தியமில்லை? மிக நிச்சயமாக சாத்தியம். ஆனால் பறக்கும் அரசியல் விமர்சனங்கள். எத்தனை எம்எல்ஏ எம்பி எனக்கு தெரியும். 2 நிமிஷம் பேச முடியல, ஒரு இடமும் தெரியல. கலகலப்பாக அரங்கேறும் நறுக் சுருக் சீண்டல்கள். முதல்ல போயசோடத்துக்கு நடந்தா, அப்புறம் அறிவாலயத்துக்கு நடந்தா, எல்லாருமே அங்கே நடந்து வந்தவங்க தான். அணியை பிரிச்சவனே புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே. 2 பக்கம் பார்த்து அச்சம் தவிர்த்த அரசியல் பார்வை. 2 பேருமே பணம் கொடுக்குறாங்க, 2 பேருமே வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அவர் கொடுத்தார், இவர் சொல்றார், இவர் கொடுத்தார், அவர் சொல்றாரு, நம்ம ஆளுங்க சொல்றாங்க. சார் எப்படி பார்த்தாலும் நம்ம பணம் தானே சார், வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு. யதார்த்த கத்தி மேல் ஏகாந்த பயணம். உங்களுக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம். அனைத்து கட்சி பிரமுகர்களும் ஒரே மேடையில். எந்த கட்சிக்காரங்களுக்கும் கேள்வி கேட்டா கஷ்டமா தான் இருக்கு. மக்களின் மனசாட்சிக்கு நெருக்கமாக அரசியல் விவாதங்களின் அடிப்படைகளை மாற்றி போட்ட முன்மாதிரி நிகழ்ச்சி. இன்றைக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் பேசுவதை கேட்டுக்கொண்டு பாண்டே அவர்களை அமர வைத்ததற்காக. தொலைக்காட்சிகள் தோறும் விவாதங்கள் நடந்தாலும் மக்களின் முன் அரங்கேறும் மக்கள் மன்றத்தின் லெவலே வேற.